Hello students, welcome to 1 plus 1 channel. In the problem, the value of a motorcycle depreciates at the rate of 15% per year. Motorcycle rate every year 15% depreciates. What will be the value of the motorcycle 3 year hence, which is now purchased for rupees 45,000. ஒன்றும் இல்லை, இப்போ 45,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு அப்புறம் எவ்வளோன்னு கேட்குறாங்க. எவ்ரி இயர் 15% இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரி, இதுக்கு நம்ம ஃபார்முலா ஒன்று இருக்குது. நம்ம 8th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். அந்த ஃபார்முலா வச்சு போட்டு போகிறோம் ஈஸியாக. சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிப்ரிஷியேட்ஸ் ஃபார்முலா. எப்போ இருக்கா? டிப்ரிஷியேட்ஸ் ஃபார்முலா என்னது? depreciates ஞாபகம் இருக்கா? depreciates formula p into 1 minus r by 100 the whole power n. அவ்வளவுதான் depreciates formula. p ங்கிறது present value. ஓகே, after value நம்ம கண்டுபிடிக்க போறோம். அதாவது இது நம்ம எப்படி எழுதுவோம்னா present value rupees 45,000 னு சொல்லிருக்காங்க. r 15% சொல்லிருக்காங்க. 3 years ன்றதுனால n 3. after a நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா a is equal to வரும். அதாவது 3 இயர்ஸ்க்கு அப்புறம் purchased now 45,000 இப்போங்கிறது present value. இப்போ ஃபார்முலா என்னது? a is equal to p into 1 minus r by 100 the whole power n. இப்போ a நம்ம கண்டுபிடிக்கணும். p 45,000 into 1 minus r 15 by 100 whole power n 3. எல்லாத்தையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ which is equal to 45,000 into 100 into 100, 100 minus 15, 85 by 100 னு வரும். புரியுதுங்களா இது உங்களுக்கு? ஏன்னா மறுபடியும் ஒரு ஸ்டெப்பு போடுறேன். என்ன வரும் இங்கே? ஒரு ஸ்டெப்பு போடவா? 45,000 into 100 into 100 minus 15 by 100 னு வரும். the whole power 3. புரியுதுங்களா? So which is equal to 45,000 into 100 minus 15 85. 85 by 100 the whole power 3. இப்போ 85 by 100 மூணு தடவை எழுதலாம். ஸோ என்ன வரும்? 85 by 100 into 85 by 100 into 85 by 100. இப்போ நம்ம கேன்சல் பண்ண போகிறோம். ஸோ 1 0 1 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல், 1 0 1 0 கேன்சல். இப்போ நான் 5 டேபிள் இந்த ரெண்டும் கேன்சல் பண்ண போகிறேன். 5 2s are 10, 5 9s are 45. அதே மாதிரி வேறு என்ன பண்ணலாம்? இது ரெண்டுத்தையும் இப்போ 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். இல்லை இது ரெண்டுத்தை கூட பண்ணலாம், நம்ம இஷ்டம். பண்ணலாமா? 5 டேபிளில் 5 2s are 10, 20. 5 1s are 5, பேலன்ஸ் 3, 35. 5 7s are 35. ஓகே, இப்போ மறுபடியும் என்ன பண்ணலாம்? மறுபடியும் 5 டேபிளில் இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணலாம். 5 4s are 20, 5 1s are 5, balance 3, 35, 5 7s are 35. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன பேலன்ஸ் இருக்குது? வேறு ஏதாவது கேன்சல் ஆகுதா? 2 4 17 17 85 9 இது கூட எதுவுமே கேன்சல் ஆகாதனால அப்படியே எழுதிக்கிறேன். 9 into 85 into 17 into 17 by 2 into 4. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு 85 into 9. 9 5s are 45, 5 balance 2, 9 8s are 72, 72 plus 4 76. இப்போ இதோட ஒரு 17 மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, 7 5s are 35, 5 balance 3, 7 6 are 42, 42 plus 3 45, 5 balance 4, 7 7s are 49, 49 plus 4 53. இப்போ 1ஆல் பண்ணும்போது 5 6 7 அதே தான் வரும். 5 5 plus 5 10, 0 balance 1, 9 9 plus 1 10, 0 balance 1, 8 8 plus 5 13. இப்போ மறுபடியும் இதை 17ஆல் 1 3 0 0 5 மறுபடியும் 17ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். 7 5s are 35, 5 balance 3, இந்த 3 அப்படியே வரும் 0, 7 3s are 21, 1 balance 2, 7 1s are 7, 7 plus 2 9. இப்போ 1ஆல் 5 0 0 3 1, 5 8 0 1, 9 plus 3 12, 2 balance 1 3, 2 balance 1 2 வருவீங்க. அப்போ 2 2 1 0 8 5 என்ன வரும்? 2 2 1 0 8 5 by 2 4s are 8. இப்போ இதை 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஓகே, இங்கே டிவைட் பண்ணவா?
221085 8 ஆல் டிவைட் பண்ணுறோம். ஓகே, 8 2s are 16, பேலன்ஸ் வந்து 4 5 6, நெக்ஸ்ட்டு 1 இருக்கிறேன். அடுத்து 8 7s are 56, பேலன்ஸ் வந்து 5, நெக்ஸ்ட்டு 0 இருக்கிறேன். 8 6 are 48, பேலன்ஸ் 2, அடுத்து என்ன இருக்கணும் 8 இருக்கிறோம். அடுத்து வந்து 8 3s are 24, எஸ் 24, பேலன்ஸ் 4, அடுத்து வந்து 5 இருக்கிறேன். 8 5s are வந்து 40, பேலன்ஸ் 5. இப்போ நம்பர் இல்லாதால டெசிமல் வச்சு 0 சேர்த்துக்கிறோம். 8 8s are வந்து 48, பேலன்ஸ் 2, மறுபடியும் ஒரு 0 சேர்த்துக்கிறோம். அடுத்து 8 2s are வந்து 8 2s are வந்து 16, நோ 8 8s are 48, 64 தானே, தப்பு. அப்போ இங்கே என்ன வரும் 8 6 are தான் 48, சாரி 6 are தான் 48. அப்போ பேலன்ஸ் 2, மறுபடியும் 0 சேர்த்துட்டு 8 2s are 16, பேலன்ஸ் 4 போயிட்டே இருக்கா, இல்லை ஸ்டாப் ஆகுது, 0 வருது. அப்போது 8 5s are வந்து 40, அவ்வளோதான். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 27635.625 அப்படின்னு வருது. இதை வந்து ருப்பீஸ்லேயே அப்ராக்சிமேட்டாக என்ன எழுதலாம்? ஸோ தேர்ஃபோர் த வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் அட் த third year is rupees 27635 வந்திருக்கு. இது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5க்கு மேலே தான், அப்போ 50 பைசாங்கிறது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கிறோம் 6, அப்போ 27,636 ருபீஸ். புரியுதுங்களா? டைரெக்டாக நான் ஃபார்மில் வச்சு போட்டேன், இதெல்லாம் ரஃப் காலமில் போட்டிருக்கேன். ஓகே, இந்த கேல்குலேஷன் எல்லாம் ரஃப் காலமில் போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ரொம்ப ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். நீங்கள் வந்து இதை வந்து ஏபியில் கூட போடலாம், ஒரு வருஷத்துக்கும் கண்டுபிடிக்கலாம். ஸோ அது வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக போகுங்கிறதுனால ஃபார்முலா வச்சு நம்ம அப்படியே வந்து சால்வ் பண்ணிட்டோம். ஓகே, டிப்ரிஷியேட்ஸுங்கிறதுனால மைனஸ் வந்திருக்கு, இதுவே அப்ரிஷியேட்ஸ்னால் ப்ளஸ்ன்னு வரும், நடுவில் இங்கே இருக்குல்ல, இங்கே ப்ளஸ் வரும், அவ்வளோதான். ஸோ கண்டிப்பாக இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். கேல்குலேஷன்ஸ்லாம் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகே, so thank you so much for watching students. Bye bye.